உன் மேல என்ன சார்ஜ் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? போலீஸ் கஸ்டடியில உன்னை அடிச்சாங்களா? வேலு, நீங்க வெளிப்படையா எது வேணாலும் பேசலாம். நீங்க பேசணும் தான் எதிர்பார்க்கிறோம். உங்க மூலமா தெரிய வர உண்மை ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ஸ்பீக் அப் டு த கோர்ட். ரொம்ப நன்றிங்க சார். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உங்க பின்னால டவாலியா நின்றுட்டு இருந்தேன்னா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன்னு உங்க மனசு கடந்து தவிக்கும். எனக்கு தெரியும் ஐயா. வக்கீல் சாருக்கு தான் என் மேல எவ்வளவு ஆக்குற. தப்பு பண்ணிட்டு குற்றவாளி கூண்டுல நின்றுட்டு இருக்கிற என்ன நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்காக எவ்வளவு திறமையா பேசினார். நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. இப்படி தாய ஒவ்வொரு கோர்ட்லயும் திறமையான வக்கீலுடைய வாதத்தால குற்றவாளிகள் தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. அஞ்சு கொலை பண்ணிருக்கையா, சுயநினைவோட தான் பண்ணிருக்கேன். என்னோட வாக்கு மூலமாவே நீங்க எடுத்துக்கலாம். ஒரு வார்த்தை, இந்த தப்பு நான் பண்ணலன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா த கிரேட் லாயர் திருநாவுக்கரசு நிச்சயமா எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவாருங்க ஐயா. எனக்கு தெரியும். ஏன்னா இவர் அட்டன் பண்ண கேஸ் அத்தனையிலையும் எல்லா குற்றவாளிகளையும் நிரபராதின்னு வெளியே கொண்டு வந்தவர். இதுவரைக்கும் தோல்வியை சந்திக்காதவர். ஒரு திறமையான லாயரால எவ்வளவு மோசமான கிரிமினலையும் வெளியே கொண்டு வந்துட முடியுது. ஒரு சக்தி மிக்க அக்யூஸ்டால எவ்வளவு பெரிய லாயரை வேணா வேலை கொடுத்து வாங்க முடியுது. செல்வாக்குள்ள விஐபியால சட்டத்தையே வாங்க முடியுதுங்களா ஐயா? மன்னிச்சுங்க ஐயா, நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லல. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு ஏழை இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர்றதுக்கு பயப்படுறான். நியாயம் கிடைக்குமான்னு தெரியல, சந்தேகமா இருக்கு. அதான் உண்மை நிலவரம். கேட்டு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலையில அவனுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை கோர்ட் மட்டும்தான். அந்த கோர்ட்ல நியாயம் கிடைக்கல என்ற கோபத்துல தான் நான் ஆயுதம் எடுக்க வேண்டியதா போச்சு. மிஸ்டர் வேலு, ஆதாரம் இல்லாம நீதிமன்றத்து மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வைக்க கூடாது. ஆதாரமா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? எத்தனை நாள் உங்க பின்னால டவாலியா நின்றுட்டு இருந்திருக்கேன். எத்தனை கேஸ், எத்தனை கிரிமினல்ஸ், எத்தனை தீர்ப்பு. ஐயா ஒண்ணு கேட்கட்டுங்களா? குற்றவாளிங்க கையில பகவத்கீதையை கொடுத்து நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லைன்னு சொல்ல வைக்கிறீங்கல்ல. எந்த கோர்ட்லயாவது ஜட்ஜு கிட்டயோ வக்கீல் கிட்டயோ அதே பகவத்கீதையை கொடுத்து சொல்றாங்களா? என்னங்க ஐயா நியாயம்? எங்கேயோ ஒரு போலீஸ்காரன், எங்கேயோ ஒரு வக்கீல் தப்பு பண்றதுனால இங்க தப்பு நடக்குதுன்னு சொல்றாங்க. கிடையாது. எங்கேயோ ஒரு போலீஸ்காரன், எங்கேயோ ஒரு வக்கீல் நல்லவனா இருக்கான். ஆனா இந்த கெட்ட கூட்டத்துக்குள்ள அவங்களை தேடி கண்டுபிடிக்க முடியலையே. நினைச்சா பத்திக்கிட்டு எரியுதுங்க ஐயா. வசந்தி கற்பழிப்பு கேஸ் இதே கோர்ட்டுக்கு தான் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸ்ரீசைலம்னு ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட், அவர் மேல நியாயம் கேட்டு அந்த பொண்ணு கேஸ் போட்டான். என்னாச்சு? இதோ உட்கார்ந்திருக்காரே வக்கீல் சார், அவருடைய திறமையான வாதத்தால அந்த பொண்ணு குற்றவாளின்னு நீங்க முடிவு பண்ணி 1 வருஷ தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அமிச்சிங்க. அவமானம் தாங்க முடியாம அந்த பொண்ணு ஜெயிலே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா. அந்த பொண்ணு போட்டது பொய் கேஸா? சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த பொண்ணாவது வலிய கோர்ட் படி ஏறி வந்து இத்தனை பேர் முன்னால தான் கெட்டு போனவன் சொல்லுவாளா? பணத்துக்காக அவ அப்படி சொன்னான்னு அன்னைக்கு நீங்க தீர்ப்பு எழுதுனீங்க. இன்னைக்கு அந்த தீர்ப்பை திருத்தி எழுதினா கூட பிரயோஜனம் இல்ல. கேட்கறதுக்கு அவ இல்ல. மிஸ்டர் வேலு, ஐயா மன்னிக்கணும் ஐயா, மன்னிக்கணும். சாட்சியோட அடிப்படையில, சட்டத்தோட அடிப்படையில தீர்ப்பு கொடுத்ததா நீங்க சொல்லலாம். சாட்சி முக்கியம், சட்டம் முக்கியம், வாதம் முக்கியம். எல்லாத்துக்கும் மேல மனுஷன் முக்கியம் ஐயா. மனசாட்சி முக்கியம். அந்த மனசாட்சிக்கு என்ன மதிப்பு கொடுத்துச்சு இந்த கோர்ட்? மன்னடி நாராயணன் ஒரு கிரிமினல் பொறுக்கின்றது இந்த உலகத்துக்கே தெரியும். இங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க அந்த வயசான பாட்டிமா, அவங்க முடியாத வீட்டுக்காரரோட. இவ அவங்க கிட்ட இருந்து 15 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டான். அந்த அம்மாவுக்கு ஒரு 65 வயசு இருக்குமா? இந்த வயசான காலத்துல ஒரு தாதா கிட்ட இருந்து பணத்தை பறிச்சு ஜாலியா வாழணும்னு அவங்க நினைப்பாங்க? சொல்லுங்க ஐயா. பணம் கொடுத்ததுக்கு ஆதாரம் இல்லைன்னு கேஸை நீங்க ஈஸியா தள்ளுபடி பண்ணிட்டீங்க. அவங்க இந்த கோர்ட்டை நம்பி வந்தது பணத்துக்காக இல்லையா, நீதிக்காக. அவங்க பேசிட்டு இருந்த வார்த்தை இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. சட்டமும் சாமியும் ஒண்ணுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாதுன்னா வேற யாருக்குங்க ஏது? ஐயா, நியாயத்துக்கு 2 பக்கம் இருக்கலாம். ஆனா உண்மைக்கு ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கும். இந்த கோர்ட் உண்மையோட பக்கத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
எல்லாரும் நினைக்கிறாங்க. நேத்து வரைக்கும் உங்க பின்னால டவாலியா நின்றுட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இப்படி பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானும் லா காலேஜில் ஸ்டூடெண்டா இருந்து சட்டம் படிச்சவன் தான். பிபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னமோ பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்றாரு. அந்த சட்டத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வகுத்த 8 பேர்ல ஒருத்தரோட வம்சாவளியில வந்தவன் தான் நான். ஐயா, ஒரு முக்கியமான மனிதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன். அனுமதிப்பீங்களா? எஸ், பர்மிஷன் கிராண்டட். த கிரேட்டஸ்ட் மேன், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீதி அரசர் முத்துரத்ன சக்திவேல். முத்துரத்ன சக்திவேல், முத்துரத்ன சக்திவேல். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தீர்ப்பு எப்படி எழுதணும்னு வாழ்ந்து காட்டின ஜட்ஜ் என் அப்பா. அழிச்சிட்டாங்க எங்க அம்மாவை, எங்க குடும்பத்தை மண்ணோட மண்ண அழிச்சிட்டாங்க. நிமிந்த தலை குனியாம வாழ்ந்தவர் எங்க அப்பா இன்னைக்கு குனிஞ்ச தலையை எப்படி நிமித்துறதுன்னு கூட தெரியாம ஜட பொருளா இருக்காரு. இந்த முத்துரத்தின சக்திவேலுக்கு நடந்த மாதிரி இந்த சமுதாயத்துல தப்பான ஆட்களாலையும் தவறான தீர்ப்பாலையும் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க. பாவம் சார் இந்த ஜனங்க. கோயிலுக்கு போனா சாமி காப்பாத்தும் நம்புறாங்க, அதே மாதிரி கோர்ட்டுக்கு வந்தா நீதி காப்பாத்தும் நம்பணும். இல்லனா எனக்கு கோவம் வந்து நான் ஆயுதம் எடுத்த மாதிரி இன்னொருத்தருக்கும் கோவம் வந்து ஆயுதம் எடுத்துருவான். அப்படி நடக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு வெறும் சாட்சியை மட்டுமே அடிப்படையா வச்சு தீர்ப்பு சொல்ற இந்த வழக்கத்தை மாத்துங்க ப்ளீஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு மாத்துங்க. சாட்சிகள் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த இந்த கோர்ட்ல முதல் முறையா ஒரு மனசாட்சி பேசியிருக்கு. என்னுடைய விசாரணையில் நடந்த 2 வழக்குல தவறான தீர்ப்பு கொடுத்திருக்கேன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. நான் சட்டத்தை மதிக்கிறவன், அதே சமயம் மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அப்படித்தான் இத்தனை நாளா தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு வர்றதா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது தப்புன்னு வேறு சுட்டி காட்டினதுக்கு அப்புறமா இந்த பதவியில் இருக்க நான் விரும்பல. என்ன சொல்றீங்க? யார் சுட்டி காட்டினாலும் தப்பு தப்பு தான். தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி தான். இந்த கோர்ட்ல இப்ப நான் சொல்ல போறதுதான் என்னுடைய கடைசி தீர்ப்பு. இந்த தீர்ப்பை என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் சொல்றேன். சட்டப்படி இதுதான் சரிங்கிறது என் கருத்து. அமைச்சர் ஐயனார் பனை கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் வேலு என்கிற கனகவேல் தனது குற்றத்தை தானே ஒப்புக்கொண்டிருப்பதாலும், மேலும் இதற்கு முன் 5 கொலைகள் செய்த விபரத்தை அவரே வெளிப்படையாக தெரிவித்திருப்பதாலும் இந்த வழக்கில் மேல் விசாரணை அவசியமற்றதாகிறது. குற்றவாளி சொன்ன நியாயங்கள் எதுவானாலும் அவர் செய்த குற்றம் மன்னிக்க முடியாதது என்று இந்த நீதிமன்றம் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ஆனால் அவரது நியாயத்தின் பின்னணியில் உள்ள சமூக அக்கறையையும் அவரது நோக்கத்தில் உள்ள புனிதத்தையும் கருத்தில் கொண்டு, மேலும் அவருடைய வயது, எதிர்காலம் இவற்றை கருதியும் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாக 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கிறேன்.